வணக்கம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். நண்பர்களே, கற்பனை பண்ணி பாருங்க. காலையில் ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. அவருக்கு தலைவலி. அவர் நினைக்கிறாரு, நேற்று நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டோம், இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம், அதனால தான் தலைவலின்னு நினச்சிட்டு இருப்பார். ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு வேலையை பார்க்க போயிடுவார். ஆனால் சில நேரம் அந்த தலைவலி வெறும் தலைவலியாக இருக்கிறது கிடையாது. அது சில நேரம் அவர் மூளை அவருக்கு அனுப்புகிற எமர்ஜென்சி மெசேஜாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு டாக்டருங்க ரொம்ப கவலைப்படுற, அதாவது நீங்கள் அசால்ட்டாக விடக்கூடாத தலைவலியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு அறிகுறி கூட உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடும். வாங்க எளிதில் பார்க்கலாம். முதல்ல ஆனால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா தலைவலியும் ஆபத்து கிடையாது. பொதுவாக டென்ஷன், ஹெட்டேக், மைக்ரேன் இது போன்ற தலைவலிகள் உயிருக்கு ஆபத்தை தராது. பொதுவாக நிறைய பேருக்கு வர தலைவலிகள் இதனால தான் இருக்கக்கூடும். ஆனால் இப்போ சொல்ல போகிற தலைவலிகளை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு மின்னல் அடித்த மாதிரி அவருக்கு பயங்கர தலைவலி. பேஷண்ட்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் வாழ்க்கையிலே இதுதான் ஒஸ்ட் ஹெட்டேக் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூளையில் இரத்த கசிவு, அதாவது சப்பரக்னாய்டு ஹெமரேஜ் அப்படிங்கிற கண்டிஷன்னால வர்ற தலைவலியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரோ கிரிக்கெட் பேட்டால் என் மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிமிஷத்தில் உச்சத்துக்கு போயிடும். அந்த தலைவலி பயங்கரமாக உச்சத்துக்கு போயிடும். இந்த மாதிரி தலைவலிகள் வந்தால் அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஆனால் எல்லா தலைவலியும் மின்னல் மாதிரி வராது. ஒரு பேஷண்ட் வராரு, டாக்டர் தலை வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, முக்கியமாக என் கழுத்தை திருப்பவே முடியல டாக்டர், கழுத்து வெறப்பாக இருக்குது அப்படிம்பாரு. கூடவே வெளிச்சத்தை பார்க்க முடியல, வாந்தி வருது அப்படின்னு சொன்னார்னா அது மெனிஞ்சைட்டிஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. இது மெனிஞ்சைட்டிஸ்னா மூளையை சுற்றி இருக்கிற உரையில் வர்ற இன்ஃபெக்ஷன். இது மைக்ரைன் மாதிரி இருந்தாலும் இதில் காய்ச்சலும் கழுத்து விரைப்பும் வர்றது தான் வித்தியாசம். இது ரொம்ப வேகமாகவே மோசமாகும். அதனால் உடனடியாக ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவைப்படும். அடுத்து சில தலைவலிகள் பார்த்திங்கன்னா மெதுவாக ஆரம்பித்து வாரக்கணக்கில் மோசமாகும். அதுக்கு சில அடையாளங்களும் இருக்குது. காலையில் தூங்கி எந்திரிக்கிறப்போ வலி அதிகமாக இருக்கும். இருமும் போதோ இல்லை குனியும் போதோ வலி கூடும். இது மூளைக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை குறிக்கிறது. இதுக்கு காரணம் மூளைக்குள்ளே கட்டியாக இருக்கலாம், வீக்கம் இல்லை திரவ அழுத்தம் கூட இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, மூளைக்கட்டி என்பது ரொம்ப அபூர்வம் தான். ஆனால் வலி வாரக்கணக்கில் கூடிக்கிட்டே போனால் தயவு செய்து செக் பண்ணுறது கட்டாயம். அடுத்து நான் சொல்ல போகிற தலைவலி ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக 50 வயதுக்கு மேலே இந்த மாதிரி தலைவலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது அவசியம். இந்த தலைவலி கூடவே தாடை வலியும் வரும். முக்கியமாக சாப்பிடும்போது தாடை வலிக்கும். தலை வாரும்போது பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி, அதாவது இந்த பக்கம் தலை வாரும்போது பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப சென்சிட்டிவாக வலிக்கும். இதுக்கு பேர் ஜெயண்ட் செல் ஆர்த்ரைட்டிஸ். இதை ஒருத்தர் கவனிக்காமல் விட்டார்னா திடீர்னு நிரந்தரமாக பார்வை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா உங்கள் பார்வையை காப்பாற்றுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அடுத்து முக்கியமான தலைவலி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தலைவலிகள் சில அறிகுறிகளோடு வரும். உடம்போட ஒரு பக்கமாக பலவீனமாக இருக்கிறது, இல்லை நமத்து இருக்கிறது, அதாவது பேசுகிறதுல குளறுபடி, பார்வை இழப்பு, இதை மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளாக இருக்கலாம், அல்லது மூளையில் இரத்த கசிவாக கூட இருக்கலாம். இதுவும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. எவ்வளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் மூளையின் செல்களை காப்பாற்ற முடியும். இப்போ குயிக்காக ரீகேப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த மாதிரி தலைவலிகள்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் வேகத்தில் வர்ற ஒஸ்ட் தலைவலி. அடுத்து தலைவலி காய்ச்சலோட கழுத்து விரைப்போட வந்ததுன்னா அது மெனிஞ்சைட்டிஸாக இருக்கக்கூடும். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா, வாரக்கணக்கில் கூடிக்கொண்டே போகும் வலி, அதுவும் படுத்தா தலைவலி கூடும். அப்புறம் குனிந்தாலோ இருமும் போதும் தலைவலி கூடுச்சுன்னா அதுவும் அபாய அறிகுறி. அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா, 50 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தாடை வலியுடன் தலைவலி வந்தால் அதுவும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் பக்கவாதம் போன்ற நரம்பியல் அறிகுறிகளோட தலைவலி வந்தாலும் நீங்கள் மருத்துவரை உடனே அணுகுவது சால சிறப்பு.
இந்த அறிகுறிகள் இருந்தால் பார்த்துக்கலாம்னு தயவு செய்து இருக்காதீங்க. உங்கள் மூளையால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜெலாம் அனுப்ப முடியாது. ஆனால் அது வலியை தான் மெசேஜாக உங்களுக்கு அனுப்புது. அந்த மெசேஜை புரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் உயிரையே காப்பாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். நன்றி, வணக்கம்.